Wow. Hi, hello, vanakkam, namaste, namaskaram, swagatham. Meets me with Shakti back at Lochak, Mochak, Patak. எவ்வளோ லவ், எவ்வளோ சப்போர்ட், எவ்வளோ பாசம். வா 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 வா. என் பேக் ஃபுல்லாக புக்ஸ் இருக்கோ இல்லையோ, உங்களோட கமெண்ட் செக்ஷன்ஸ் தான் நிரம்பி வளர்ந்துட்டு இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த லவ். மாசத்துல நிறைய வரி நம்ம கட்டிட்டு இருக்கலாம், ஆனா வரியே இல்லாம ஒரு வரி ஒன்று வரும். அதான் இந்த பிப்ரவரி வந்தாலே இந்த லவ் மூட் தானா ஸ்டார்ட் ஆயிடும். ஒன்று ஒரு லவ் சேரும், இல்லைனா லவ் அப்பதான் புதுசாக ஆரம்பிக்கும். ஒரு லவ் போனா கூட பரவாயில்ல, வேற ஒன்று வாங்கிக்கலாம்னு சொல்லவும் ஆசையாக தான் இருக்குது. என்ன லவ் யாருக்கு கிடைக்குதோ பத்திரமா வச்சு பார்த்துக்கோங்க. இந்த பிப்ரவரி மாசம் காதல் நிறைஞ்ச மாசத்துல ஒரு முக்கியமான ஒரு நாளை தான் நம்ம கூப்பிட போறோம். இன்னைக்கு நம்ம கூட ஏங்குறேனே அப்படின்ற ஒரு பாடலோட டீம் தான் நம்ம கூட கலந்துக்க போறாங்க. வித்அவுட் எனி டிலே லெட்ஸ் வெல்கம் சாம் விஷால், ஸ்ரீனிஷா, ரொசாரியோ அண்ட் வீனு. ஹலோ ஹலோ ஸ்ரீனிஷா. ஹாய் சாம். அதுதான் போட்டு வரேன், அவ்வளோதான். ஹாய் ரோஸ். ஹாய் வினோ. சூப்பர். இங்கே 3 பேர் வரும், அதெல்லாம் விட்டான். வாங்க ஸ்ரீனிஷான்னு ஃபர்ஸ்ட் அங்கே ஃபர்ஸ்ட் கை கொடுங்க. ஐயா என்னங்க எல்லாமே தப்பு தப்பா இருக்கு. சாம் நீங்க வாங்க. கரெக்டாக நீங்க நின்ட்டீங்கன்னா இங்க சாம் ஒரு இடம் மாறிடும். ஸ்லைடை மாற்றிடுவாங்க அப்படியே. எப்படி இருக்கீங்க 4 பேரும்? நல்லா இருக்கும். என்ன நல்லா இருக்கு, இவ்வளவு சோகமா நீ சொல்றீங்க? சூப்பரா இருக்கேடா. இதுக்கெல்லாம் காரணம் ஒரே ஒரு கடவுள் தான். எங்க ஸ்டைலுக்கு நன்றி சொல்லிக்கிறோம். இதுவும் எஸ். எப்போ ட்ரீட்லாம் தர போறீங்க சாம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஐயோ உங்க சாங் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. இல்லை, புது ஷோக்காக. புது ஷோ. ஆமா, நான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன்ல. எஸ் எஸ். கங்க்ராட்ஸ் ஆங்கர் சார். இதை வந்து ஒரு ஃபிளாஷ் கட் போடுங்க. ஃபர்ஸ்ட் டைம் இவனோட ஃபர்ஸ்ட் ஷோக்கு நான் ஒரு கெஸ்டா வந்தேன். இப்போ என்னோட ஃபர்ஸ்ட் ஷோக்கு இவன் ஒரு கெஸ்டா வரான். சூப்பர் சாம். மாறி கெஸ்ட் வந்து எப்போ ட்ரீட்லாம் தர போறீங்க? ட்ரீட் தானே வச்சிடலாம். இதோ இதில் வின் பண்ணுற காசு பொறுத்து எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? நீங்க இந்த கேம் ஷோ பார்த்துட்டீங்களா ஸ்ரீனிஷா? கண்ணிலேயே அந்த உண்மை தெரியுது. இல்லை கிளிப்பிங்ஸ் தான் நிறைய பார்த்துருக்கேன். அதுக்குள்ள கையை விட்டு காற்று சுத்திட்டே இருக்கும், அதை எடுப்பாங்க. கையை விட்டு காதை சுத்தணுமா? காத்து சுத்துமா, காத்த பிடிக்கணுமா? இல்லை புரியல எனக்கு. காத்துல நோட்டு சுத்தம், அதை பிடிக்கணும். காத்துல நோட்டு சுத்தம் பிடிக்கணும். ஆமா. வேற எந்த கேமும் ஆட தேவையில்ல. போதும், நிறுத்திக்கிறோம். என்னென்ன ரவுண்ட்ஸ் இருக்கு தெரியுமா? அதுதான். என்ன அதுதான் ஏதாச்சும் சொல்லிட்டு அதுனா ஓகே. அடுத்து வந்து இமேஜ்ல வந்து யாரோட இமேஜ்? படத்தோட இமேஜ்ல ஒரு இன்கம்ப்ளீட்டா ஹீரோவோ யார் இருக்காங்களோ அவங்கள மேக்கப் போடும்போது தானே இதெல்லாம் பார்த்துட்டு வாய்ப்பே கிடையாது. லாஸ்ட் வந்து ஒரு பிக்சர் காட்டி அதுல வந்து ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் கேட்பீங்க. ஒட்டி கேட்டு வந்து சொல்றான். வாவ் வாவ். இவ்வளவு பாத்தீங்களா? அது எந்த கேம்னு பாத்தீங்களா? ஐயோ மகனே, அத பத்தி யோசிக்கவே இல்ல. பச்சை கிடையாது. தமிழ் படம்லாம் பாப்பீங்களா? தமிழ் படம் பார்த்திருக்கேன், 2 பார்ட்டுமே பார்த்திருக்கேன். பார்த்தல இந்த மாதிரியான நகைச்சுவை இந்த தான். மாதிரியான கெஸ்ட் தான் நம்ம ஷோக்கு வந்து தேவை. ரோஸ் சொல்லுங்க ரோஸ். சாங்ஸா போயிட்டு இருக்குது, படமா வர போகுது, என்ன பண்ண போறீங்க? உங்களோட ஸ்ட்ராட்டஜி எந்த மாதிரி இருக்க போகுது? ஸ்ட்ராட்டஜி எல்லாம் ஒண்ணும் இல்லையா, உன் மூஞ்ச பாப்ப, நீ என்ன பாரு. நான் ஆண்ட் சொல்ல மாட்டேன், ஏன்னா உங்க கூட ஒரு உடனே பின்னாடி பாட்டு போடுவாங்க. வா வில்லே. ஒரு மாதிரி ஜாலியா வந்திருக்கோம், ஜாலியா விளையாடுவோம். வந்தா மழை, வரலனா என்னது? அந்த அவன் சைடுல இருக்குல்ல. ஏங்குறேனே அந்த சாங்கோட டைட்டில் வச்சிருக்கீங்க. எதுக்காக ஏங்குறீங்க, யாருக்காக ஏங்குறீங்க? அதான் அவன் பாட்டு பாடினா நான் ஏங்கிட்டேன் உண்மையாலுமே. பாட்டு பாடும்போது ஏங்கிட்டீங்க. ஆமா, அதனால நான் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு ஆசையா ஒர்க் பண்ணி முடிச்சிட்டேன். சூப்பர். அவன் எதை ஏங்கி இது ஏங்குறேன்னு பேர் வச்சான்னு அவன்கிட்ட கேளு. நான் சும்மா பாடுறப்போ ஓகே தெரியாம அமுக்கிட்டாங்க. அது போன ஷோக்கு வந்த கெஸ்ட்டுக்கு ப்ளே பண்ண பாட்டு நினைக்கிறேன். இப்போ அது ஒர்க்கா இருக்கு. நான் சும்மா எப்பவுமே நான் பாடுறப்போ தானா எனக்கு வராது. ஏதாவது ஒரு லிரிக் வரும் ஆயில. சூப்பர். ஸோ அது மாதிரி தான் ஏங்குறேனேன்னு வந்துச்சு. ஸோ அந்த ஏங்குறேனே அந்த சவுண்டிங்காக நல்லா இருந்துச்சு அந்த டியூனுக்கு. ஸோ அதனால அது அப்படியே இருக்கட்டும். லிரிசிஸ்ட் மேடத்துக்கிட்ட சொன்னேன். சொல்லுங்க லிசி, அந்த எழுத்துக்களை எழுதும் போது எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு? அந்த எவ்வளவு இல்லை டைப் பண்ணாங்க, எழுதலை. ரொம்ப நக்கல் வராயா? சூப்பர். இல்ல ஆக்சுவலி கஷ்டமாவே இல்ல, ரொம்ப ஈஸியா டக்குன்னு. ரொம்ப ஏக்கமா அதாவது இருந்தது. முதல் முறையா வந்து இந்த லிரிசிஸ்ட் ஆகுறீங்க இல்லையா? ஆமா, அது ஒரு ஃபர்ஸ்ட் பெரிய டைம். வாழ்த்துக்கள். Thank you so much. சூப்பர். Thank you சக்தி. எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு அண்ட் எவ்வளவு என்ஜாய் பண்ணி எழுதுனீங்க? உண்மையா சொல்லணும்னா ரொம்ப என்ஜாய் பண்ணி எழுதினேன், ரொம்ப பிடிச்சு. ஏன்னா ஒரு சாங் வந்து பேனாவை பிடிச்சா ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? அந்த டியூன் பிடிச்சிச்சு. நம்ம ஷோக்கு வந்திருக்கீங்க. நம்ம ஓகே சாரி. ஸோ இப்போ ரேண்டமாக ஓகே ஒரு பாட்டு எழுதணும் அப்படின்னா வராதுல்ல, யாருக்கா இருந்தாலும் டக்குன்னு வராது. கண்டிப்பா. பட் ஆனால் வந்து சாம் வந்து எனக்கு அந்த சாங்கோட ரஃப் சும்மா பாடி ஒரு ஒரு பல்லவி ஒரு சரணம் சும்மா அனுப்பிட்டு இதுக்கு ஜஸ்ட் லிரிக் ட்ரை பண்ணு. எப்படின்னா வந்து லைக் லாங் டிஸ்டன்ஸ் ஒரு 2 பேருக்காக ஏங்குற மாதிரியான ஒரு லவ் சாங் அப்படின்னு சொல்லிட்டு
சும்மா ஜஸ்ட் கண்டென்ட் மட்டும் சொன்னாங்க. ட்ரை பண்ணது தான் ரொம்ப அவங்க பிடிச்சிருச்சு. ட்ரை பண்ணாலே அது கன்ஃபார்ம் ஆயிடும் அப்படி அந்த லெவலுக்கு எழுதுறாங்க அவங்க. அண்ட் சாம் எதுக்கு இப்போ அது வந்து பிராண்டாகவே மாறிச்சு. லவ் ஃபெயிலியர்னா அது சாம் தான். நானும் நிறைய ஷோல சொல்லியிருக்கேன். ஏன் அது லவ் சக்ஸஸே ஆக மாட்டேங்குது? லவ் சக்ஸஸ் இந்த மாதிரி ஆளுங்களை கூட வச்சிருக்கும் போது அது நான் எதுவும் நான் அவன் காதலுக்கு தடையா இருக்கிற மாதிரி சொல்லிருக்கேன். ரோஸ் டோன்ட் டு தட். சொல்லுங்க. வை ஒன்லி பிரேக்கப்? இப்படிலாம் இல்லடா, நமக்கு இப்போ நம்மளோட சர்க்கிள் ஃபுல்லா லவ் ஃபெயிலியர்ஸ் தான் சுத்திட்டு இருக்கானுங்க. என்னடி சொல்ற? நீ தான் ஒன்னதான் சொல்ற. அவனுங்களோட லைஃப் எல்லாம் பார்த்து நமக்கு ஆட்டோமேட்டிக்கா அது அப்படியே பழகிடுச்சு. இப்பெல்லாம் வாசிக்க ஆரம்பிச்சனாலே கனவே தான் போகுது. ஃபர்ஸ்ட் கான்சர்ட் எல்லாம் போனோம்னா மச்சான் ஃபர்ஸ்ட் சாங் கனவே போலாமான்னு கேட்கலாம். அந்த லெவல்ல இருக்கானுங்க. பரவாயில்ல, நண்பர்கள் மூலமா இவ்வளவு ஐடியாஸ் கொடுக்கறது வச்சு நண்பர்களா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ சார். எங்களோட கோரியோகிராஃபர் சார் வந்திருக்காரு, வினோதன். வினோதன் யா அந்த குரூப்லயே வந்து ஒரு ஹார்ட் ஒன் அவுட்டா இருக்கீங்க. இல்ல அவர் யங்கான ஒரு இது அமைதியா இருப்பாரு. காதல் பரத் மாதிரி அவன் ரக்கடா ட்ரை பண்றான். வாய்ஸ் அப்படியே ரகடா குழந்தை ட்ரை பண்றீங்களா? இல்ல நான் சும்மா அமைதியா நின்னுட்டு இருக்கேன். ரக்கடா ட்ரை பண்றேன். அவர் ரகடா ட்ரை பண்ணிருக்கேன். நான் இவ்வளவு ரொமான்டிக்கா பாத்துருக்கேன் நினைச்சிட்டு இருக்கேன். ப்ளீஸ் ஒரு கோவமா பாருங்க. வீரம் ஜி இப்படி சத்தியமா அந்த ஆல்ரெடி கோவமா பாத்துட்டு இருக்கான். இல்லக்கா ஏன் அந்த பார்வை நமக்கு வராது. டக்குன்னு உங்க போனை ஒருத்தர் திருடிட்டு போயிட்டான். ஏன்டா மூஞ்சி அப்படி வச்சிருக்க? திருட்டு போனா துரத்திட்டு போய் புடுறா பாத்துக்கிட்டு இருக்க. அவர்தானே பார்க்க சொன்னாரு. சூப்பர். இப்போ வந்து கோரியோகிராஃபர் அவதாரம் எடுத்திருக்கீங்க. எவ்வளவு ஹாப்பியா இருக்கு அண்ட் எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு? ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. என்ன சொன்ன ஆன்சர் அப்படி அடி வாங்கிருக்கேன். அதான்யா இதுதான்டா வாங்கி அடிக்கிறது. இன்னொரு விஷயமும் சொல்லணும், வினோதனோட முகேஷும் சேர்ந்து தான் அது வந்து. வாவ் வினோதன். அட அவன் இப்ப என்ன தெரியுமா ஃபீல் பண்றான்? நான் சொல்ல வச்சிருந்தது அந்த ஒரு பாயிண்ட் தான். அதையும் நீங்க சொல்லிட்டா எங்கிட்டு போக. கேட்கவே ரொம்ப ஹாப்பியா இருக்கு அண்ட் சாங்கும் சூப்பரா போயிட்டு இருக்கு. இன்னும் நிறைய வியூஸ் அண்ட் இன்னும் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க. ஓகே, நம்ம கேம்குள்ள போயிடலாம். உங்க போடியம்குள்ள போயிடலாம். சும்மா நடக்க விட்டு தானே பாக்குற. சீனிஷா நீங்க இந்த பக்கம் வந்துருங்க. நீதான் லெஃப்ட் பேஸ். என்ன எது ஸ்ட்ராட்டஜி எல்லாம் போட்டு இது ஒர்க் அவுட் பண்ண மாதிரி வந்துட்டு இருக்கேன். தெளிவா சொல்லிட்டோம். நான் எனக்கு லெஃப்ட் பேஸ் காட்டுற மாதிரி நல்லா ஸ்கிரீன்ல இருப்பேன். நம்ம வினோதனுக்கு க்ளோஸ் வரும்போது போய் பார்த்தே இருங்க. அவன் ரொமான்டிக்கா தான் பாப்பான். உங்களுக்கு ரெக்கார்டா தெரியும். டீம் ஓகே தானே? ஓகே தான்டா. உங்களுக்கு டீம் ஓகேவா? நம்ம ஃபர்ஸ்ட் ஒன்னுக்குள்ள போயிடலாம். நம்ம ஃபர்ஸ்ட் ஒன்னு பேர் என்ன? நீதான்டா சொல்லணும். நீதான்டா ஆங்கர். லோச்சக் மச்சக் கேம் ஷோக்கு பேருங்க. நம்ம ஃபர்ஸ்ட் ஒன்னோட பேரு முடிஞ்சா கண்டுபிடி. டேய் ஒரு கதை சொல்லட்டுமா சார்? இங்க பாருங்க, ரூல்ஸ் சொல்லிடுறேன். மொத்தம் 4 கிலோ கொடுத்துருவாங்க. ஃபர்ஸ்ட் கிலோ நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா பச்சைக்க பிரஸ் பண்ணி ஆன்சர் சொல்லலாம். இன் கேஸ் அது தப்பா இருந்துச்சுன்னா அவ்வளவுதான், அவுட். அடிக்கலாம் மாட்டல. இன்னொரு கிலோ நீங்க போடும்போது நீங்க உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இன்னொரு நீங்க ட்ரை பண்ணலாம். இந்த ரூல்ல மட்டும் தான் ஒரே ஒரு லைஃப் டைம். தப்பா சொன்னீங்கன்னா இன்னொரு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்த கிலோ வரும்போது. ஓகே. ஒரு கதை சொல்லட்டுமா சாரோட முதல் கிலோக்கு போயிடலாம். தி ஃபர்ஸ்ட் கிலோ. டேய் அப்போ நீ சொல்ல மாட்டியா கதை? சொல்றேன். இல்லையா பாரியா, நீ ஆனர் பாரியா. பார்த்தோன்னு அடிக்கூடாதியா. ஏன்டா பல்லு விளக்கலையா? இருங்க, இது ஜோக் சொல்ற மாதிரி சிரிச்சிட்டு இருக்கீங்க. இல்ல கண்டுபிடிச்சிங்களா? ஓகே. அப்ப அடிச்சிருங்க. இல்ல வேணாம். நெக்ஸ்ட் க்ளூ போயிடலாமா? நெக்ஸ்ட் க்ளூ. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். என்ன இது தாலி கட்ட போயிட்டு திடீர்னு பொண்ணு காலத்துல எடுத்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல அது பார்த்தனே SMS நினைச்சேன். பார்த்தா இது பார்த்து ஏன்டா மெண்டல்? அது இல்ல. உன்னை சொல்ல சொன்னாங்களா? கண்டுபிடிச்சிங்களா? ஆமா இதுக்கு என்னையா சொல்றது? சரி போ. அடுத்த க்ளூ போயிடலாமா? போடு. தி நெக்ஸ்ட் க்ளூ ப்ளீஸ். இதோட ஈஸியான க்ளூ வேற எது? அடிச்சான் என் தலைவன். கண்ணாடியை வேற உடைச்சிட்டான். இல்ல கண்ணாடி கதை நம்ம இதுதான். சொல்லு என்ன படம்? இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? DQ ஹே சினாமிகா. அதுதாங்க சொல்றேன் இப்போ. எதனால சினாமிகா? படம் பாத்தீங்களா? யோ நான் பார்த்தேன். நீ ரீசன் சொல்லு. ஏய் அவன் கேட்டா திரும்பி நீ அவன்கிட்ட கேக்குற. நீ எனக்கு கேள்வி கேட்காத. எனக்கு தெரியும்டா. ஆமா கரெக்ட். மாப்ள சினாமிகா. நீங்க சொல்லுங்க. படம் பாத்தீங்களா? டேய் இந்த பாட்டு வரும்டா. தோழி ஓகே. அங்க தோழி சம்பந்தப்பட்ட எது இருக்கு? அவர் வந்து ஆர்ஜேவா மாறிடுவாங்க. ஏங்க ஆன்சர் பண்ணது அவங்க. நீங்க அடுத்த ரவுண்ட்ல தாங்க. சொல்லுங்க. ஆர்ஜேவா மாறிடுவாரு. யாரு? DQயா? ஏன் IQ எல்லாம் போதியா? நீங்க சொல்லியா? நீங்க கதை வந்து பாண்டிச்சேரி தான் மெயினான இடமே நடக்கிறது. அது என்னதியா? அதுதான் எனக்கு டவுட்டா இருந்துச்சு. எனக்கு இதை மூணாவது பார்த்தா நான் கன்ஃபார்ம் பண்ணேன். அது வந்து அவர் டிஃபரெண்டான காஃபி ட்ரை பண்ணி கொடுப்பாரு அவங்களுக்கு. வார்ம் அப் லாக் பண்ணிட்டேன். லாக். அதுதான் கரெக்ட். சரி அடுத்த க்ளூ. சோ லாஸ்ட் க்ளூ போட்டு பாத்துறலாம். அவர் வீட்டு வேலை எல்லாம் செய்வாரு. ஆமா கரெக்ட் தான். அவரு வைஃப் ரோல் எடுப்பாரு. ரூல்ஸ் என்னன்னா
இவங்க பிரஸ் பண்ணிட்டு நீங்க ஆன்சர் சொல்லக்கூடாது. புரியுதுடா. நீங்க பிரஸ் பண்ணாதான் சாரி நீங்க. சாரி சாரி. ஏய் என்னடா போட்டுமாங்க? இருங்க ஒன்னும் என்ன இது சாமோட விளையாட்டு மாதிரி இது டஃப்பான கேம் ஷோ அது. அவனே பேனிக் ஆயிட்டான். எனக்கு எப்படி முடிக்கிறது தெரியல. இவங்க நம்ம டைரக்டர் வந்து நம்ம மாஸ்டர் தான். வெளித்திரையில அதுக்கான ஆன்சர் பார்த்தலாம். and the answer is Sinamika is the right answer. wow. கோரியோகிராஃபர் அண்ட் டான்சர் கூட்டணி வந்து ஒர்க் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் குரூப் போயிடலாம். ஓகே ஓகே. இப்போ அவங்க வந்து ஆன்சர் சொல்லிட்டாங்கன்னா கரெக்டாக சொல்லிட்டாங்கன்னா அவங்க தான் வின்னு. ஓகேயா? ஆமா கான்ஷியஸ் ஆருங்க. அந்த நெக்ஸ்ட் க்ளூ ப்ளீஸ். வாவ். என்ன அவங்க எதோ கண்டுபிடிச்சிட்டாங்க. இல்லையே நான் எதுவுமே பண்ணல. பஸ் பண்ணிட்டீங்க. பண்ணிட்டேனா? பாத்தீங்களா? இதுலயே கான்ஷியஸ் ஆகல. நெக்ஸ்ட் க்ளூ. இதோட சப்பையான க்ளூ என்னோட லொச்சக் மொச்சக் பச்சக் ஹிஸ்டரியிலேயே நாங்க கொடுத்ததே இல்லைங்க. அடுத்த க்ளூவா? போயிடலாங்க. and the next clue. சூப்பர் மேட்டர். ஜல்லிக்கட்டு தமிழந்தா என்னாலும் சொன்னாலே திமிரு. இல்ல தப்பா அழுத்திட்ட சக்தி. எஸ் ஸ்ரீனிஷா, அந்த கட்ஸுக்காகவே நான் பாராட்டுறேன். சொல்லுங்க. எஸ் தானே இன்னொரு சான்ஸ் இருக்கா? ஆமா. கும்கி. கும்கியில காளமாடு வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்கறேன். ஆன்சர் தப்பு. the last clue. இது தெரியலையா? ஓ மை காட். எஸ் மகாராஜா. மகாராஜா. ஏன் பாம்பு? பாம்பு தெரியுதுங்க. எதனால பாம்பு? பாம்பு வரும் மகாராஜால. பாம்பு வரும், யானை எங்க அந்த வரும்? அந்த இதுவும் வரும் உள்ள. பானைக்குள்ள யானை இருந்த கதையா? குப்பு தொட்டியா அது? உப்பு தொட்டியும் இந்த பானை தொட்டியும் வச்சு அவங்க கன்ஃபியூஸ் ஆயிருக்காங்க. நான் எங்க போதுங்க, நாங்க வெள்ளித்திரையில ஆன்சர் பார்த்தலங்க. ஆன்சரை நீங்களே போடுங்க. சொல்லி இருக்க வேண்டியது ஏதாச்சும் ஒண்ணு. அதான் ஒரு க்ளூ இருக்குல்ல. சாம் சாம். பாம்பு. ஆமாடா பாம்பு லாஸ்ட்ல. ஏய் அந்த பாம்பு எனக்கு அது யானை எங்கடா? யானை தானே கோயில்ல இருக்கும்ல ஃபர்ஸ்ட் அரவிந்த் சாமி கூட. ஸ்டார்டிங்கே அந்த யானை தானேங்க. ஏய் ஆமா இல்ல. லாஸ்ட் க்ளூ. நீங்க வந்து கரெக்டா சொன்னீங்கன்னா இன்னொரு பாயிண்ட். நீங்க கரெக்டா சொன்னீங்கன்னா டூ ஆர் டை क्वेश्चन வரும். ஓகேயா? ஃபைனல் க்ளூ. அவ்வளவுதான். செம மேட்டர். ஹேய் டாடி பாசம். ப்ளீஸ் சக்தி அமைதியான சக்தி. கரெக்டா நீங்க கெஸ் பண்ணீங்க. நான் பார்த்துட்டேன். பொறுமை என்னைக்கு முக்கியம். ஏய் நமக்கு லைஃப் டைம் இருக்குடா. யா க்ளூ நெக்ஸ்ட் க்ளூ. நெக்ஸ்ட் க்ளூ. சூப்பர் ஸ்ரீனிஷா, நீங்க ஆல்மோஸ்ட் தேர். நீங்க அந்த ஒரு சின்ன ஸ்டெயின் பண்றீங்க. அதை சொல்லாமா வேணாமான்னு. அவ்வளவுதான். இதுதான் வேணும். சொல்லுங்க. தங்க மீன்கள். எதனால தங்க மீன்கள்? அப்பா பொண்ணு அப்பா பொண்ணு பாசம். அதுல வந்து அந்த மீன் அந்த ஆத்துல தானே போய் அந்த குழந்தை போய் விழுந்துரும். இவ எப்படா இந்த படத்தெல்லாம் பார்த்தா? இல்ல நான் படம் ரொம்ப பார்த்தது இல்ல. சும்மா தங்க அது மட்டும் தங்க பார்த்தீங்க. வரைக்கும் பார்த்தேன். தங்க வரையும் பார்த்துருக்கீங்க. அடுத்த க்ளூவும் பார்த்துலாம். நீங்க சொன்னது கரெக்டானு. தி நெக்ஸ்ட் க்ளூ. தங்க மீன்ல வோடஃபோன் நாய் வருமா? என்னம்மா அப்படி பாக்குற? நாய்க்குட்டி வேணும்னு கேட்பால. என்கிட்ட கேட்கல. சக்தி சூப்பர். கோரியோகிராஃபர் என்னாச்சு? டேய் இல்லடா நாங்க சும்மா இது பண்றோம் பேச. நீ அதான் இதுக்கே பண்றா வரண்டா. ஓகே தி நெக்ஸ்ட் க்ளூ. அண்ட் கோல்ட் ஃபிஷ். கரெக்டான ஆன்சர் என்னவென்று நம்ம வெள்ளித்திரையில பார்த்துலாம். தங்க மீன்கள் தான். நைஸ் நைஸ். ஒரு சூப்பரான ஒரு ஆன்சர் பண்ணிருக்கீங்க. வாழ்த்துக்கள். அதாவது பாத்தீங்கன்னா ஒரு ரவுண்டுக்கு 3 கேள்வி தான். 3 கேள்வி 2 ஆன்சர் பண்ணிட்டாங்கன்னா அவங்க வின்னு. இப்போ தலா ஒன்று ஜெயிச்சதுனால இப்போ டூ டைக்குள்ள போறோம். டூ டை ஏன் போறீங்கன்னு கேக்குறீங்க. நம்ம இந்த ரவுண்ட்ல வின்னர் வேணும்னா நம்ம டூ டை தான் போயாகணும். இப்போ வந்து ஒரு டாபிக் ஒன்று சொல்லுவேன். மாறி மாறி ஒரு ஆன்சர் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் சக்தி நடித்த 4 படங்கள். ஏய் ஃபர்ஹான். எதுவுமே சொல்லாம அமைதியான. பரானா. ஃபரானா. சக்தி உண்மையா நடிச்சிருக்கீங்களா படத்துல? ஏங்க இது क्वेश्चनே கிடையாது. ஓகே ஓகே. ஓகேயா? இந்த மாதிரி வேற ஏதாச்சும் ஒரு ஆக்டர் பேர் சொல்லுவேன். அந்த மாதிரி நடிச்ச படங்களை மாத்தி மாத்தி சொன்னோம். ஒரே ஆன்சரை நீங்க சொன்னீங்கன்னா அவுட். ஓகே. உங்களுக்கான டூ ஆர் டை क्वेश्चंस. அஜித் சார் நடிச்ச படங்கள். ஆள வந்தான். யா அமர்கலம். அமர்கலம். ஆன்சர் ராங் ஆன்சர். முதல் கேள்வியில ஈஸியா இவங்க ஜெயிச்சிருக்கீங்க. ஏய் வேற ஏதோ சொல்ல வந்தா. அமர்கலம் அட்டகாசம். நீ தானே போன எபிசோட்ல சொல்லிட்டு இருந்த. பேக்ரவுண்ட்ல சாமோட விளையாடு சாங் போடுங்களேன். நான் இப்ப நடந்து வரேன். ஏய் பரவாயில்லடா என்னடா. சரி ரைட் வானே. ரெண்டாவது வாதி போனாங்க. எப்படிலாம் வச்சு செஞ்சா தெரியுமா? இப்படி ஆடிட்டே வந்தாங்க. அந்த ஸ்டெப் நான் மறக்கவே மாட்டேங்க. நீங்க 2 பேரும் இந்த ஜண்டா கிட்ட வந்துருங்க. 1 மினிட் டைம். மாத்தி மாத்தி எவ்வளவு இருக்குன்னு உங்களுக்கு. ஓகே. ஓகே and your time start now. எகிரிறோம். அவ்வளவுதான். எடுங்க. Come on Rose.
எஸ் கமான் புடிங்க சீனிஷா. என்ன காசு கூட கொட்டிட்டு இருக்காங்க. வாங்க 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 வாங்க. ஏய் என்ன நீ உள்ளே கை விட்டுற போல. ஓ மை காட். புடிச்சான்டா. கமான்டா. ஓ மை காட். காத்து கூட முதுகு பஞ்சர் கேம் ஆடிட்டு இருக்காங்க. வா வா வா, வந்துருச்சு வந்துருச்சு வந்துருச்சு. அப்படியே அப்படியே கையோட எடு. சரியான ஒரு கிராப். 8 ஏய் கை கறா. 7 6 5 4 ஐயோ 10 ரூபாய் 2 1 டைம்ஸ் அப். ஓகே ஓகே காட்டுங்க எவ்வளவு இருக்கு இன்னும். 300 350 இந்த ஜண்டால 360 ரூபீஸ் எடுத்திருக்கீங்க. நீங்க அது 3600 ரூபாய் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ ஸ்பின் வீல்ல ஸ்பின் பண்ணி விடுங்க. வாங்க, ரெண்டு பேரும் போலாம். உங்களோட ராசி நீங்க என்ன ராசி சீனிஷா? இந்த வருஷம் எனக்கு ரொம்ப மோசமா இருக்கு. நான் நீங்க என்ன மீன ராசி. அப்ப வாங்க நான் பார்த்தேன். பாத்தீங்களா? பார்த்தேன். இந்த வருஷம் மீன ராசிக்கு ரொம்ப பிரத்யேகமா இருக்கு. கேவலமா இருக்கு. உங்களுக்கான ராசி பலனை பாப்போம். வாங்க. ராசி பலனமா சாரி ஜோசியரே. நான் எப்படி இப்படி நான் உருட்டு. என்ன நீங்க என்ன சர்க்கஸ் சுத்தி இல்ல நிக்கிறீங்க? ஒரே வாட்டியா? வாவ். மீன ராசியோட கஷ்டங்கள் காண முடியும். டேய் என்னடா நீயே நிப்பாட்டிட்ட. ஏய் ஏய். அவர் உங்க டீமுங்க ஏன் பண்ண போறாங்க? ஓகே உங்களோட அமௌண்ட் 360 ரூபீஸ் தான். ஏன்டா 360 ரூபா பத்தத போங்கடா. இன்னொரு 2 ரவுண்ட் இருக்கு. ஏன்டா 360 நான் ஆள வந்தான்னு சொல்லிட்டு ஆழமான சோகத்துல இருக்கேன். அங்க ஆள வந்தான்னு சொல்லிட்டு பாவம். சூப்பர் ஆள வந்தான். ப்ளீஸ் நம்ம ஜெயிக்கணும். ஓகே சரி சரி ஓகே ஓகே. நம்ம ரெண்டாவது ரவுண்டுக்குள்ள போயிடலாமா? செகண்ட் ரவுண்டோட பேரு மாயா மாயா எல்லாம் மாயா. என்ன மேட்டர்னா நம்ம வெள்ளித்திரையில வந்து ஒரு ஃப்ரேம் ஒன்று போட்டுருவோம். அந்த ஃப்ரேம்ல ஒரு சீனை பேஸ் பண்ணி ஒரு ஃப்ரேம் அதுல 2 கேரக்டர்ஸ் தூக்கிடுவோம். அதுல வர கேரக்டர்ஸ் அது என்ன படம் நீங்க கண்டுபிடிக்கணும். ஓகே நீங்களும் சோகமா இருக்கீங்க. ஓகே ஜெயிச்சு அவங்களே நான் வந்து தப்பா சொல்லிட்டு எவ்வளவு தனவட்டா நின்னுட்டு இருக்கேன். 360 ரூபா ஜெயிச்சு கான்ஃபிடண்டா இருக்கீங்க. ஆள வந்தான்னு சொல்லிட்டு அவன் எவ்வளவு பாவமா இருக்கான். எதையோ ஆள போற மாதிரி நின்னுட்டு இருக்கேன். ஓகே கிளியரா? அதே மாதிரி தான் இந்த வாட்டி லைஃப் டைம் கிடையாது. ஓகே ஓகேயா? நான் பேசல எதுவும், நீ பேசு. வேற ஏதாவது வந்துருது நான் நான் உன்னை யோசிக்கிறேன் வரது வேற ஏதாவது வந்துருது. ரெடியா? ஓகே ஃபர்ஸ்ட் க்ளூ போயிடலாமா? அந்த ஃபர்ஸ்ட் க்ளூ ப்ளீஸ். வாவ். அது இல்லனே என்ன காதை கடிச்சிட்டு இருக்க. அவர் வந்து இப்படி வலிக்கிருச்சுடா. சாமோடு விளையாடு. அப்பெல்லாம் நான் ஆட மாட்டேன்டா. கம் ஆன் சாம். ஆள அந்த மாதிரி வச்சு ட்ரை பண்ணு. ட்ரை பண்றேன். ஏன்னா நம்ம ஷோவே 20 மினிட்ஸ் தான். ஓகே ஓகே யோசிக்கிறதே 20 மினிட்ஸ்ன்றீங்களா? டைம்ஸ் அப்யா. நீங்க ஆஃப் பண்றீங்க. ஆன்சரை போடுங்க. யாரா அவன்? யாருன்னு கேக்குறேன். யாரா அது? பரஞ்சி பண்ண பார்க்கலையா? டேய் அந்த குணா படத்துல குணா படத்தை நம்ம அப்புறம் பார்க்கலாம். ரெண்டாவது க்ளூ நீங்க போடுங்க. செம்ம அடிச்சாம் பாரியா கண்ணாடியிலே. இப்போ ஆள வந்த மாதிரி என்ன சொல்ல போறீங்க? கன்ஃபார்ம். கன்ஃபார்ம்னா என்கிட்ட சொல்லியா? அவக்காக சொல்லிட்டு இருக்க. அதான்டா டேய். அட்ரா சொல்லவா? சொல்ல வேணாம் நீ போ. சொல்லியா? அவன் உனக்கு லவ்வா சொல்ல வந்தா சொல்ல வேணான்ற. மதர் பிரஸ் பண்ணி சொல்ல வேணாம். உனக்கும் எனக்கும் சம்திங் சம்திங். எதனால உனக்கும் எனக்கும் சம்திங் சம்திங்? உங்களுக்கு எனக்கு இல்லையா? எனக்கும் உனக்கும் இல்லைங்க. ஆமா வெறும் சம்திங் சம்திங். உனக்கும் எனக்கும் சம்திங் சம்திங். எதனால சம்திங்? டேய் இங்க தான்டா உட்கார்ந்தே ஒரு சாப்பாடு சாப்பிடுவாரு. கார சாப்பாடு சாப்பிட்டு தண்ணி குடிப்பாரு. கார சாப்பாடு இங்க சாப்பிடுவாரு. ஆமா இது மாடு வந்து நல்லா யோசிச்சு பாருங்க. அப்பா சாப்பிடுவாரு பாக்கியராஜ். பாக்கியராஜ் சார் அங்க இருக்க மாட்டாரு. அங்கதான் இருப்பாரு. பிரபு சார் பிரபு சாரா? பாக்கியராஜ் சாப்பிடுவாரு. ஜெயம் ரவி இருப்பாரு. நீங்க ஆன்சர் போடுங்க. எப்படி கார சாப்பாடு சாப்பிடுறாரா? வண்டார் அடிச்சி நான் என்னடா எதுவுமே மாற்றமே நடக்கலன்னு பாத்துட்டு இருக்கேன். பார்த்தா கேரக்டர்ஸ் இருக்கு. முதல் தடவையா ஒரு பாயிண்ட் எடுத்துருக்கீங்க. ஐயா போன ரவுண்ட் நாங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இந்த ரவுண்ட்ல முதல் தடவையா? டேய் மூடு என்ன தயவு செய்து எதுவும் பேச கூடாது. நீயே பேசு. லாஸ்ட் க்ளூ போயிடலாமா? கண்டிப்பா. அந்த லாஸ்ட் க்ளூ விஐபி உனக்குள்ள ஒருவன். மாக்காப்பாவா? ஏய் உனக்குள்ள ஒருவன் தான். ஏய் நான் தான்டா சொல்லணும். உனக்குள் ஒருவன். நான் நடா அடிச்சிட்டு டைம் சொன்னேன். அப். உனக்குள் ஒருவன். உனக்குள் ஒருவன் அப்படின்ற ஒரு ஆன்சரை பதிவு பண்ணிருக்கீங்க. எஸ் அது கரெக்டா இல்லையா? ஒரு ஸ்மால் கமர்ஷியல் பிரேக் இல்லாம ஆன்சரை போட்டுருங்க. ஆன்சர் ஸ்பான்சர்லாம் வரணும் வரலங்க. அது ரூவாடையா? அண்ட் சூப்பரா சொன்னாங்க. ஆனா படம் பேரை தப்பா சொன்னதுனால
உன்னை போல் ஒருவன். ஐயோ எனக்குள் ஒரு என்ன அவங்க வின்னா உன்னை போல் ஒருவன் தான் ஆன்சர். நீங்க உனக்குள் ஒருவன் சொல்லிட்டீங்க. டேய் அப்ப நாங்க தான் வின்னு. ஸோ இந்த ரவுண்ட்ல ஜெயிக்கிறது சாம் அண்ட் வினோ. இந்த டூ ஆர் டை விளையாடுறது தான் நமக்கு வேலைக்கு நமக்கு ஆகும். வேணாம். நம்ம அது போயிடலாம். ஓகே போங்க. பரவாயில்ல உன்னை ஒரு ரவுண்டு முடியும் போது ஒரு அமௌண்ட் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும். அந்த வகையில் இந்த ரவுண்டில் 200 ரூபாவை நாங்கள் இன்செர்ட் பண்ண போகிறோம். போடுறோம் கட்டியெல்லாம் கழட்டான்டா. ஒரு பிஜிஎம் ஒரு கை உள்ளார அப்பதான்டா நல்லா போகுது. அண்ட் யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். அர்ரா ஏய் இங்கிட்டறா காசு பறக்கவே இல்ல சூப்பர் ஓகே எடுத்தா ஒரே டைம் தான் இது மாறி இருக்கணும். குர்றாத அவன் பாரியா எதுவுமே கைக்கு அவன் கையை மூடவே மாட்டிருக்கணையா. வாடா யார் மூஞ்சில முடிச்சானுங்க தெரியலையே. ஒரு டைமும் கிராப் ஆயிட்டே இருக்கு. தடவு நல்லா தடவு. மொத்தமா எடுத்துட்டான். லாஸ்ட் 10 seconds. 8 7 6 5 4 3 2 1 பசார். ஆத்தி யார் அவன் எடுத்துட்டு இருக்க அடிச்சிட்டு இருக்கீங்க. கண்டா உமாலுக்கு செம்ம கண்டா விட்டு இருக்கு. கம்னு பெரிய சச்சு நீ போ. ஒரே நிமிஷம். என்னையா அத கையை காட்டுங்க. என்னையா கை அது? எப்பா 4 8 ஐயோ என்னையா சொல்லி வச்ச மாதிரி 200 எடுத்திருக்கீங்க. ஏய் திரும்ப பாருங்க உங்க முன்னாடி தான் எடுக்கிட்டு இருக்கேன். ஐயோ 1000 டேய் நீ எப்பறா உள்ளார கை விட்ட? இட்ஸ் 1210 rupees ஜெயிச்சிருக்கீங்க. அண்ட் இது மட்டும் இல்ல, அப்படியே ஸ்பின் வீலுக்கு வாங்க. ஏய் அத 10 மாத்து. ஓகே ஸ்பின் வீல் நீங்க சுத்தலாம் சாம். மாமா லொஜக்குன்னு போய் வடிவேல் கிட்ட இருக்கிறது பெரிய போங்க. பரவாயில்ல 1210 rupees எனக்கு போதும்னு சொல்லி பெருந்தன்மையாக இதுதான் என் டீம். 1210 உங்களுடையது. லாஸ்ட் ரவுண்ட். ஓகே ஓகேயா? ஓகே ஓகே இது முக்கியமான ரவுண்டு. இதுக்கப்புறம் இம்ப்ரூவ்மெண்ட் ரொம்ப அதிகமா இருக்கும். சாரிடா. என்னையா கோரியோகிராஃப் பண்ண மாதிரியே சிரிக்கிறீங்க. லாஸ்ட் ரவுண்டோட பேரு இமைக்கா. கண்டிப்பா நீங்க இந்த ரவுண்ட் நீங்க ஜெயிச்சே ஆகணும். பொத்திட்டு நில்லு. விளம்பர இடைவெளியெல்லாம் இல்லாம அந்த பாட்டு நான் கேட்டிருக்கேன். இந்த ரவுண்ட் என்ன பண்றேன்னா பிரதர் நான் பேசிட்டு இருக்கேன். சாரி பிரதர். சாரிடா. இங்க வந்து ஃப்ரேம் நாங்க போட்டுருவோம். ஒரு படத்தோட ஃப்ரேம் அவங்களுக்கு தனியா ஒரு படம் காட்டுங்க. அப்புறம் 20 seconds போடுவோம். நல்லா அப்சர்வ் பண்ணிக்கோங்க. அதுல இருந்து ஒரு 5 கேள்விகள் கேட்கப்படும். ஓகே அதுல யார் அதிகமா ஆன்சர் பண்றாங்களோ அவங்க தான் இந்த ரவுண்டோட வின்னர். சரி. 5 questions கேட்கப்படும். ஓகேயா? பஸர் பிரஸ் பண்ணி யார் கரெக்டா ஆன்சர் பண்றாங்களோ அவங்க தான் பாயிண்ட். ஓகே இவங்க தப்பா சொன்னா உங்களுக்குலாம் போவாது. இப்போ நம்ம அந்த முக்கியமான ஃப்ரேமை பார்த்துலாம். நல்லா அப்சர்வ் பண்ணுங்க. அந்த ஃப்ரேம் இஸ் ஹியர். நல்லா பார்த்துட்டீங்களா? தாம்பரம் மிக அருகாமையில். ஐயோ அவ்வளவுதானா? பின்ன அவ்வளவுதானா? எவ்வளவு நிமிஷம் போடுது? முதலுக்கு என்ன படம்னு தெரியுதா? தெரியுதுல்ல? ஆஹா ஏன்னா அது ஃபர்ஸ்ட் கொஸ்டினா கூட இருக்கலாம். என்ன படம்? ஏய் சொல்லிடாதீங்க. எனக்கு தெரியும். நான் சொல்ல மாட்டேன். எந்திர ஃபர்ஸ்ட் ஏன்டா சொல்லுங்க. இந்தியனா? இந்தியனா கேக்குறாங்க. ஓகே நல்லா பாத்துட்டீங்களா? பாத்துறேன். உங்களுக்கான முதல் கேள்வி யாருக்கு? உங்களுக்குனா உங்களுக்கு தான். யா போது இல்ல அங்க கை காமிங்க. அந்த ஃப்ரேம்ல இருந்த வால் கிளாக்கோட டைம் என்னது? என்ன தெரியாம ஆரம்பிக்கிட்டு இருக்கான்? 9:25. 9:25. உங்க ஃப்ளைட்கான டைமா? இல்லடா. உங்களுக்கு ஏதாச்சும் கெஸ் இருக்கா? 420. 4:20. என்ன சொல்லல? ஒன்னதான். ஓகே 4:20 9:25. டேய் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. என்னங்க இது? 4:20 என்பதுதான் தவறான விடை. 9:20யும் தவறான விடை. கரெக்டான ஆன்சர் வந்து 10:05. டேய் பக்கத்துல வந்துட்டா. சக்தி ஆக்சுவலி இந்த வால் கிளாக் மட்டும் தான் ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப நேரம் பார்த்தா வால் கிளாக்கோட ஆன்சரே தெரியலனா அப்போ இனிமேல் வரப்போது கவலைக்கிற மாதிரி தான் இருக்கு. இந்த ஃப்ரேம்ல எத்தனை சீலிங் ஃபேன் இருந்துச்சு? ஒண்ணு கூட இல்ல. 1 1 ஒண்ணு கூட இல்ல. 1 1 இந்த சைடு இருந்துச்சா? 1 1 ஒன்னா ஒண்ணு கூட இல்லையா? 1 1 1 என்பது சரியான தவறான விடை. ஒண்ணுமே இல்லாதான் கரெக்டான ஆன்சர். சொல்றா என்ன நம்ம பேசுறா. ஓகே நெக்ஸ்ட் क्वेश्चन. அந்த வீட்ல மொத்தம் எத்தனை ஃப்ளவர் ஜாடி இருந்துச்சு? நான் தான் சொன்னேன். 2. எதுனால 2? ரைட்ல ஒன்னு இருந்துச்சு, லெஃப்ட்ல டேபிள்ல ஒன்னு இருந்துச்சு. மேல ஒண்ணு? மேல எப்படியா ஃப்ளவர் இதெல்லாம் இருக்கும்? ஏன் மேல டேபிள் இருக்குல்ல? நான் பார்த்தது 2 தான். நீ பார்த்தது தான். 2 சார் கரெக்ட் ஆன்சர். எப்படி சொன்னா கரெக்டா தான் இருக்கு. மணி எடுத்துறாங்க. நீங்க ஒரு மணி எடுத்தே ஆகணும்.
இப்போ நீங்க ஒரு பாயிண்ட் நீங்க எடுத்துறீங்கன்னா நீங்க வின் இந்த ரவுண்ட்ல. அப்படியா? ஆமா. சரி சரி ஓகே. 4th கொஸ்டின். இந்த படத்துல ஃபோன் எங்க இருந்துச்சு? எங்கடா இருந்துச்சு? பாக்கெட்ல இருந்துச்சு. டேபிள் மேல. என்ன டேபிள்? அவங்க உட்கார்ந்து இந்த டேபிள். டேபிள்யா? எங்களுக்கு தெளிவான டேபிள் வேணும்யா. டைம் டேபிள் சொல்லலாமா? ஆ? டைம் டேபிள். நீ 9 டேபிள் சொல்லு. சரி ஓகே. ஏண்டா உன்னை நினைச்சு நான் பேசிட்டு இருக்கேன். நான் வெஜிடபிள் எடுத்துக்கிட்டா? சரி டைம் டேபிள். சரி வேணாங்க. Time table-ஆ? டைனிங் டேபிள்னு எடுத்துக்கோங்க. டைனிங் டேபிள் என்பது தவறான சரியான விடை. 2 பாயிண்ட் எடுத்து இந்த ரவுண்டை ஜெயிக்கிறாங்க. அப்ளிகேஷனுக்காக இந்த ஃப்ரேமை நம்ம மறுபடியும் போறோம். ஆன்சர்ஸ் கரெக்டாக நீங்களே செக் பண்ணிக்கோங்க. அந்த ஃப்ரேமை போடுங்க. இந்த பாரு ஃபோன் இங்க இருக்கு பாரு. இங்க பாருங்க, மணி ஆகுதா? 10 15 ஆகுதா? இந்த டைனிங் டேபிள் மேல ஃபோன் இருக்குதா? இருக்கு. மேல அது ஃபேன் கிடையாது. பூ மொட்டு கிளாரிட்டியில தெரியல. பரவாயில்ல, இந்த ரவுண்ட்ல ஜெயிக்கிறது சாம் அண்ட் வினோ. ஒரு ரவுண்டுக்கும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட். இப்போ சொல்லையா 500 ரூபாய் கட்டு நான் உள்ள இதுதான். போறேன். லட்சக்கணக்கில் ஆள்றதுக்கான வாய்ப்பு உங்களுக்காக இருக்கு. மாத்தி மாத்தி இருக்கணும். ஒருத்தர் எடுத்தா டிஸ்குவாலிஃபைட். ஓகேயா? 500 ரூபாய் கட்டி சொலையா கிடக்கு. இங்க பாரு ஜண்டா, சொல்றடே. சொல்லிட்டு அடி, ஒரே பக்கம் அடிக்காத. ஓகே, அண்ட் யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. டேய் எழுனே. உள்ள இருந்தத வெளிய தள்ளி விட்டுனே. டேய் 500 ரூபாய் ஒண்ணு கூட வரலனே. நாளைக்கு வாங்க. இவனை இனிமேல் கூப்பிடாதீங்க. ஆத்தீவ கையை இறக்கிடுவானே. எடுத்துட்டடா வாடா. எடுத்துட்டடா வாடா. வாடா. ஒரு 500 ரூபாய் வெளிய 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 வா. ஐயோ, 2 1 டைம் அப். என்னோட ஒரு வருஷம் சம்பளத்தை ஒரே கையில எடுத்துட்டு இருக்காயா அவன். ஏய் புரா, நீ கண்டக்டர் மாதிரி டிக்கெட் ஃபுல்லா அடிச்சிருக்காயா. ஆத்தி இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லையா. எல்லாமே 500 ரூபாய் கட்டு. ஆமா. 1 2 3 ஐயா நீ வன்மத்துல என்றா கூட 4 3930 ரூபீஸ் ஜெயிச்சிருக்காங்க. 30,000 மாற வாய்ப்பு இருக்கு. இன்னும் ஸ்பின் வீல்லாம் இருக்குது. அதெல்லாம் போய் என்ன பத்தலாம் அப்படி பாட்டு மட்டும் பாரு. போங்க. சுத்ரா. இனி அது ஒரு 3 லட்சம் கூட மாற வாய்ப்புகள். எப்படி 3 லட்சம் மாறும்? அப்படிதான் அவங்க ஏன் தலையாடுறாங்க. 30,000 மாறும். 30,000 மாற வாய்ப்புகளுக்கு சாமோட விளையாடல. நான் 20,000 தான் ஜெயிச்சேன். அதுக்கே இவன் சும்மா இருக்க மாட்டான். அது என்னது? செம்ம அடி இல்ல. கொய்யால வாடா. ஆடுற இப்ப ஆட்டம். தியா நீ இன்னைக்கு யாரு மூஞ்சில இந்த 2 பேரும் முடிச்சாங்கன்னு தெரியல. மொத்தமா அள்ளிக்கிட்டு போறாங்க சாம் அண்ட் வினோ. அவ்வளவுதான். வாவ், வேற level. முடிஞ்சு. மொத்தமா இந்த ஷோல 40,510 ரூபாவை ஜெயிச்சிருக்கீங்க. தம்பி இப்ப சந்தோஷம் தானே? ஸ்ரீனிஷா அண்ட் ரோஸ் நீங்க 350 ரூபா ஜெயிச்சிருக்கீங்க. இன்னைக்கு வியாபாரம் கொஞ்சம் டல்லுதான்டா. அதாவது என்ன மேட்டர்னா, உங்க சாங் டைட்டில் மாதிரியே நீங்க ஏங்கி இருக்கீங்க, உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம லொச்சக் மொச்சக் பச்சக் இவ்வளோ எபிசோட்ல அதிகமா வின் பண்ணது இந்த 2 பேர் தான். இனிமேல் இந்த பக்கமே வரக்கூடாது. ஸோ சொல்லுங்க ஸ்ரீனிஷா, ரோஸ் இவ்வளோ ஹாப்பியா இருக்கு? ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஏன்னா அது ஆக்சுவலி. அவங்க ஜெயிச்சது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா தான் இருக்கு. சூப்பர் எபிசோட் எப்படி போச்சு? ஹவ் ஹாப்பி? ஜாலியா போச்சு. ஆனா ஒன்னதான் நாங்க வறுத்தெடுத்த மாதிரி எங்களுக்கு ஃபீல். அதுல எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு ஆக்சுவலா. அவ்வளோதாங்கய்யா. நம்மளுக்கு என்ன ஒரு சட்டை கிள்ளி படுறா. லூசு பைய எங்களை எப்படி வந்து ஒரு கண்டஸ்டன்ஸையும் தாண்டி ஒரு சின்ன பிள்ளைங்களை மேய்க்கிற மாதிரி எங்களை நல்லா மேய்ச்ச. Yes. அதுதான் பெரிய விஷயம். 2 பேரோட எனக்கு முடிஞ்சிருச்சு. இங்க 4 பேர்ல. எஸ், அது into 2 எனக்கு. அது ஆக்சுவலி உண்மையா சொல்லணும்னா இதெல்லாம் தாண்டி நீ வந்து அவனை கடந்து வந்ததுக்கு உனக்கு ஆக்சுவலி இந்த 40,000 முறைப்படி எனக்கு கொடுங்க. இவனுக்கான ஃபீஸா எடுத்துக்கிறேன். உண்மையாவே சொல்றேனா அப்படி. அவன் ஃபர்ஸ்ட் வந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம். வித்தியாசமா காதல் பறத்தது. காசு வந்துருச்சுல, உடனே பறக்குறான் அவன். காதல் மருந்து பொட்டு போட மருந்து. என்னங்க ஒட்டு பறத்த ஒரு ஆக்ரோஷமா எடுப்பாரியா, அதை சொல்றேன். ஏங்கனே சாங் எவ்வளவு அதிகமான லவ் சம்பாதிச்சிட்டு இருக்கோ அதே மாதிரி இந்த எபிசோட்ல நீங்களும் சம்பாதிச்சிட்டீங்க. அண்ட் இது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய சம்பாதிக்கணும் அண்ட் நிறைய வியூஸ் போய் நிறைய பேருக்கு அது ரீச் ஆகணும்னு சொல்லி நாங்க வேண்டிக்கிறோம். கண்டிப்பா நீங்க ஒரு இது வந்து ஒரு விஷயம். இது வந்து பிரேக்கப் சாங்கே கிடையாது. இது வந்து 2 பேருக்குமே பயங்கரமான ஒரு லவ் இருக்கு. ஒருத்தர் வந்து சேரணும்னு ஏங்குறாங்க, அவ்வளவுதான். பிரேக்ல இருக்கிற ஒரு அப் சாங். ஐயா ஒரு லாங் டிஸ்டன்ஸ் பிரேக்கே கிடையாது. பிரேக்கே கிடையாது. ஏங்கனே அப்படின்ற சாங் நம்ம சாம் விஷாலோட யூடியூப் சேனல்ல ரிலீஸ் ஆயிருக்கு. பார்க்காதவங்க போய் பாருங்க. உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எல்லாத்தையும் வாரி கொடுங்க. ஓகே,
ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பா இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் நிறைய சாங்ஸ் நீங்க எல்லாமே பண்ணோம். கண்டிப்பா வேற லெவலில் நீங்க வரணும் நாங்க வேண்டிக்கிறோம். இந்த ஷோட டிஸ்கிரிப்ஷன்லயும் அந்த லிங்கை நாங்க பேஸ்ட் பண்றோம். நீங்க அதை கிளிக் பண்ணி கூட நீங்க பார்க்கலாம். இன்னொரு சூப்பரான எபிசோட்ல நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். Until then is bye. சாமோடு விளையாடு. Vino, Srinisha and Bros. Bye from Lochak, Mochak, Pachai. Thank you everybody.